வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்தியாவில் பிறந்து சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆகி அந்த நாட்டு குடிமக்களாக மாறிய ஹிந்துஜா ஃபேமிலி, இந்திய வம்சாவளியாக இருந்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் வரிசையில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஜா ஃபேமிலி கிட்டத்தட்ட $30 to 40 billion அவங்களுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பல கோடி மதிப்பு சொத்து அவங்களுக்கு வரும். இவர்களுக்கு நேத்து சுவிஸ் அரசாங்கம் அந்த குடும்பத்தை சேர்ந்த பிரகாஷ் ஹிந்துஜா இவர்களுக்கு சுவிஸ் நீதிமன்றம், அதாவது பிரகாஷ் ஹிந்துஜா, அவருடைய மனைவி, மகன், மருமகள், இவங்க 4 பேருக்கும் சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் 4.5 ஆண்டு சிறை தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு இந்த 4.5 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு வாரம் முன்னால ரிவீல் ஆச்சு. அதாவது இவங்க இந்தியாவில இருந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக இங்க இருந்து ஆளை கூட்டிட்டு போய் அவங்கள அவங்க வீட்லயே தங்க வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு வெறும் $700 அப்படின்னு வேஜஸ் பிக்ஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவங்கள வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. சரி, மாசம் மாசமாவது இந்த சம்பளத்தை கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்களா? இல்ல. 3 to 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய இந்தியன் அக்கவுண்ட்ல இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரி, இதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களோட பாஸ்போர்ட் எல்லாம் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கும் போக முடியாம, வீட்டை விட்டு வெளியேறவும் முடியாம, அந்த நாட்டுல பாஷையும் தெரியாம அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடைசியில வேற வழியே இல்லாம அரசாங்கத்தோடைய உதவியை நாடி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வெளியில வந்தோடனே அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நியாயமா பார்த்தா சுவிட்சர்லாந்துல ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நம்ம ஒரு காசுக்கு வெறும் $700 கொடுத்திருக்காங்க. ஆனா நியாயமா சுவிட்சர்லாந்துல $2800 கொடுக்கணும். ஒரு நாள் வேலைக்கு இல்ல, 1 மணி நேர வேலைக்கு இந்திய காசுபடி 1 மணி நேரத்துக்கு நியாயமா பாத்தீங்கன்னா சுவிஸ் அரசாங்கத்துடைய விதிமுறைகள் படி 1 மணி நேரத்துக்கு $2800 கொடுக்கணுமா, நம்ம ஊர் காசு. அப்படி கொடுக்காம வெறும் ஒரு நாள் பூரா வேலை செஞ்சதுக்கு $700, அதுவும் 3 to 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது. சரி, இந்த வேலை பிடிக்கல, நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொன்னா அவங்களை திரும்பி போக விடாம பாஸ்போர்ட் புடுங்கி வச்சுக்கிறது. இதுல இன்னொரு பெரிய அவலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரிகைகள்ல செய்தி வருது, ஹிந்துஜாக்கள் தங்களுடைய நாய்க்கு ஒரு மாசத்துக்கு $8 லட்சம் செலவு பண்றாங்களாம். தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணியான நாய்க்கு $8 லட்சம் செலவு பண்றாங்க. ஆனா வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு காசு கொடுத்தது கஞ்சத்தனம். இந்த பிரச்சனை வெளியில வந்தோடனே சுவிஸ் நீதிமன்றத்துல வழக்கு நடந்து அங்க நீதிபதி ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாஷை தெரியாதவங்களை ஊரை விட்டு ஊருக்கு கூட்டிட்டு அவங்களை இங்க அடைச்சு வச்சு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை வாங்கி அவங்களுக்கு வேலைக்கான ஊதியமும் கொடுக்காம கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய குற்றம். இவர்கள் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால ஹிந்துஜாக்களுக்கு இந்த நாட்டுடைய அரசாங்கத்துடைய விதிமுறைகள் என்ன, லேபர் லாஸ் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த வேலையில இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வேற நாட்டை சேர்ந்த தொழிலாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காசுக்கு $7.5 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த ஃபைனை கலெக்ட் பண்ணி அந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனால அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னா அவங்களுக்கு அரசாங்கத்துக்கும் ஒரு $2.5 கோடி கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தப்புன்னு தெரிஞ்சே நீங்க அதை பண்ணிருக்கிறீங்க, அதற்கான தண்டனை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி 4.5 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் நீதிமன்றத்துல அவங்க முறையிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வழக்கப்படி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அது வரைக்கும் அவங்க வெளியில தான் இருப்பாங்க. இந்த செய்தி இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள், ஐயோ ஹிந்துஜா ஃபேமிலியா, இவ்வளவு பெரிய ஃபேமிலி, அவங்களே தூக்கி உள்ள வச்சுட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா மத்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள், சரியான தீர்ப்பு தான். அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்க யாரா இருந்தா என்ன, அவங்க என்ன பின்னணியில இருந்து வரவங்களா இருந்தானே, அவங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தானே, அவங்கள தண்டனை அனுபவிக்கணும், சரியான தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இந்த சம்பவத்துல இருந்து 2 முக்கியமான விஷயம் கத்துக்கணும் நாம அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த காணொலியை வந்து நான் பதிவு பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஊர் ஆளுங்க எங்க போனாலும் இந்த சங்கிகளுக்கு இவங்களுடைய இந்த ஆதிக்க மனப்பான்மை, மேட்டிமை கூட போகவே மாட்டேங்குது. கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, லட்சக்கணக்குல செலவு பண்றீங்க. இவ்வளவு பண்ணிட்டு உங்ககிட்ட வேலை செய்யறவங்களை நல்லா வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏதோ இல்லாதப்பட்டவங்கன்னா பரவாயில்ல, இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, உலக பணக்காரர் வரிசையில ஒருத்தரா இருக்கிறாரு. ஒருவேளை ஹிந்துஜா இந்தியா மாதிரிதான் சுவிட்சர்லாந்து இருக்கும்னு நினைச்சிட்டாரோ என்னமோ. ஏன்னா இங்கதான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் நேரங்காலம் பார்க்காம நல்லா வேலை வாங்கிக்கிட்டு உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உழைப்ப சுரண்டாங்க, அவங்களோட இளமைய சுரண்டாங்க, அவங்களோட எதிர்காலத்தை சுரண்டாங்க. ஒருவேளை இந்தியால பண்ற மாதிரி நாம சுவிட்சர்லாண்ட்லயும் பண்ணிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததா காப்பாத்துறதுக்கு அரசாங்கம் இருக்கும். இல்ல ஒரேடியா எதிர்கட்சிகள்லாம் காழ்ப்புணர்ச்சியில சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆன்டி இண்டியன் சொல்லலாம், ஜார்ஜ் சோரஸ் ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னமோ. தொழிலாளிகளுக்காக நாங்க ஏற்படுத்தி இருக்கிற லேபர் லாஸை யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். அது எங்க ஊர் தொழிலாளிகளுக்கு மட்டும் பொருந்தாது. நீங்க வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தவங்களுக்கும் அதே நியாயம்தான். இந்தியாவில இருந்து வந்தவங்க தானே வேலை செய்ய, நாம எதுக்கு அவங்கள பத்தி கவலைப்படணும் அப்படின்னு அந்த அரசாங்கம் நினைக்கல. ஆனா இங்க எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமோ இல்ல நிதித்துறையோ நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதானி மேல அவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு பரபரப்பா பேசினாங்க. ஆனா அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செபிக்கு தெரிந்தே இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்டும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் லேபர் லாஸ் எல்லாம் எவ்வளவோ மாத்திட்டாங்க. என்னைக்காவது உழைக்கும் வர்க்கத்துக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருந்திருக்குதா? விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறதா? ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கா? சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரு செக்மெண்ட்டுக்கு ஆதரவா இந்த அரசாங்கம் இருந்திருக்கா? இல்ல. இவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாலிசியும் சரி, ஒவ்வொரு சட்டமும் சரி, உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிராக இருக்கு. கார்பரேட்டுகளுக்கு கோடி கணக்குல வந்து லோனை தள்ளுபடி பண்றாங்க. ஆனா விவசாயிகள் லோனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. குஜராத் மாடல்ல தான் நாடு பூரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேபிட்டலிஸ்ட் மாடல் என்னைக்குமே வேலைக்கு ஆகாது. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு நீங்க எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்து, எல்லா சப்சிடியும் பண்ணி கொடுத்து, அவன் வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில் தொடங்குறான், அது மூலமா நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும், ஒரு சமூகத்தை முன்னேற்ற முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு நாம சொல்லல. நிறைய பொருளாதார அறிஞர்கள் அதான் சொல்றாங்க. ஒரு இன்க்ளூசிவ் குரோத் இருக்கணும், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஒருங்கிணைத்த ஒரு வளர்ச்சி இருக்கணும்னா அதுக்கு கல்வி, சுகாதாரம், இது போன்ற விஷயங்களை முன்னேற்றணும், இது போன்ற விஷயங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கல்வி, சுகாதாரம் அதுலதான் ஏகப்பட்ட குளறுபடியை இந்த அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து லா பாஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து போராட முடியாத வாயிலா பூச்சிகளா தானே பல பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது கிடைக்கிற வேலை வாய்ப்புல நம்ம வந்து ரூல் ரெகுலேஷன் பேசாம இந்த முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு, அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேஷனுக்கு இன்னைக்கு வந்து உழைக்கும் வர்க்கத்தை தள்ளி விட்டுட்டாங்க. அங்கெல்லாம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணீங்கன்னா கூட ஓட்டி கேட்கிறான். இங்க நம்ம அப்படி பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட சூழல் இருக்கா? இல்ல கேட்டாதான் அந்த அரசாங்கம் நமக்கு ஆதரவா நிக்குமா? இது போன்ற தீர்ப்புகள் உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு ஐ ஓபனரா இருக்கணும். பேசினாதான், போராடினாதான் பல விஷயங்கள் கிடைக்கும். இவ்வளவு நாள் தமிழ்நாடு பேசிட்டு இருந்தது, இன்னைக்கு நாடே நீட்டை எதிர்த்து போராடலையா? ஒரு எக்ஸாம்ல குளறுபடின்னு சொன்னோம், இப்ப வரிசையா என்டிஏ கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாமையும் இன்னைக்கு நீட் பிஜி எக்ஸாம் வரைக்கும் கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அப்போ கல்விங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு பாருங்க நாட்டுல. இவ்வளவு நாள் ஒரே ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்துறாங்க. இன்னைக்கு நாடே கேட்கறது, அவங்களால அலட்சியப்படுத்த முடியல. விவசாயிகள் போராட்டம், ஒரு நாள் 2 நாள் இவங்க ஓடி போயிருவாங்க, கண்ணீர் போக போட்டா ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா 1.5 வருஷம் இருந்து போராடினாங்க. வேற வழியே இல்லாம வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க.
மக்கள் குரலுக்கு, மக்கள் போராட்டத்துக்கு என்னைக்குமே வலு ஜாஸ்தி. அதனால இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேலை நாடுகளை பார்த்து நாம சில விஷயங்கள் கத்துக்கணும். அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி. உழைக்கும் வர்க்கத்துக்கு ஆதரவாக என்னைக்கு ஒரு அரசாங்கம் நிக்குதோ அன்னைக்குதான் நாட்டுல ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். அதை விட்டுட்டு கார்பரேட்டுகளுக்கு மட்டும் கால் கழுவிட்டு இருந்தா அவங்க மட்டும்தான் பணக்காரங்கள் ஆயிட்டு இருப்பாங்க, ஏழைகள் ஏழைகளாவே தான் இருப்பாங்க. இது அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம கத்துக்க வேண்டிய பாடம், இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. ஒவ்வொரு விதத்திலயும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையே சுரண்டிக்கிட்டு இருக்கு. 10 வருஷமா எதிர்த்து கேள்வி கேட்கல, இன்னும் கேட்காம உட்கார்ந்து இருந்தோம்னா இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் பறிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத அடிமைகளா இந்த பாசிச அரசாங்கம் நம்மள மாத்திரும். எங்கேயோ ஒரு மொழி தெரியாத நாடுக்கு போய் அங்க எவங்கிட்டயோ மாட்டிக்கிட்டு அவங்கிட்ட அடிமையா இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னா, அதை விட பல மடங்கு கொடுமை சொந்த நாட்டுல பிறந்த மண்ணுல அடிமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கை வேணுமா அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் பேசுனா, மக்கள் போராடுனா எப்பேற்பட்ட முதலாளித்துவத்தையும் பாசிசத்தையும் எளிதில் வீழ்த்த முடியும்.